Welcome all of you to my video. This video we are going to see chapter 2 basic algebra exercise 2.10 sixth sum. X minus 2y greater than or equal to 0, 2x minus y less than or equal to 2, x greater than 0, y greater than 0 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ரீஜன் பிளேனில் வந்து டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ பாருங்கள், இப்போ எக்ஸ் மைனஸ் 2y எல்லாத்தையும் ஈக்குவல் நம்ம வழக்கமாக பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு 0 பண்ணிட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டு நம்ம தனித்தனியாக கோடு போட்டுட்டு தென் அந்த ரெக்கார்ட் ரீஜனை கரெக்டாக பார்த்து ஷேர் பண்ணணும். ஸோ பாருங்கள், இப்போ நான் வந்து எக்ஸ் மைனஸ் 2y 0 போட்டிருக்கேன். யூ நீட் 4 வேல்யூஸ் ஃபார் திஸ். ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து இந்த 2y அந்த பக்கம் இருந்தால் இது இந்த மாதிரி கிடைக்கும், இது வந்து இந்த மாதிரி கிடைக்கும். அதனால் நம்மளுக்கு 3 பாயிண்ட்டாக தேவைப்படும். ஏன்னாச்சும் நம்ம ஒரிஜினும் பார்க்கணும். இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், சிம்பிளாக கொடுத்துருக்கிறதுலாம் கொஞ்சம் பெருசாக இதெல்லாம் கொடுத்துருப்பேன், அதுக்கு 2 பாயிண்ட் போதும். ஸோ இந்த மாதிரி பட்டதுக்கு நம்மளுக்கு வந்து 2-3 பாயிண்ட்ஸ் தேவை. ஏன்னா ஒரே பாயிண்ட் வரும். இப்போ நம்ம 0 போட்டோம்னு வச்சுக்கிங்களா, 0 போடுங்க, எக்ஸு மேலே 0 போடுங்க. அப்படின்னு வச்சாலும் ஒய் என்ன தான் 0 minus 2y is equal to 0. ஸோ இது equal to 0, இதுவும் 0 ஆயிரும். இப்போ அதனால் என்ன பாயிண்ட் போட்டோம்னா இதில் 2ன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அந்த 2 போட போகிறேன். ஸோ 2வும் அதுக்கு ஆப்போசிட் -2. ஸோ எக்ஸ்லேயே போடுங்க, ஏன்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் 2y. ஸோ அப்படி அந்த மாதிரி போடுறேன். ஆக்சுவலாக இங்கே என்னென்னா எக்ஸ் மைனஸ். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேல்யூ என்னென்னா, ஸோ இதுன்னு பார்க்கண்டா, நீங்கள் இப்படி பாருங்கள், 0 வச்சு 0. ஸோ அது நம்ம நார்மலாக எக்ஸு ஒயிலே போட்டாலும் வரும். ஸோ நீங்கள் 1 போடுங்க, இது 1 -1. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இது வந்து எக்ஸ் மைனஸ் 2y is equal to 0 இந்த மாதிரி இருக்குதுலாம் இந்த மாதிரி பாருங்கள். ஸோ சிலதுக்கெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, அதுக்கு 2 வேல்யூ போதும். அதாவது 0 போட்டாலே உங்களுக்கு வேல்யூ படிச்சு, இதில் 0 போட்டாலும் 0 தான் வரும், ஒரிஜின் வருது. அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது 2 வேல்யூஸ் கூட எக்ஸ்ட்ரா சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் 1 போட்டிருக்கேன், தென் -1 அதையும் போட்டு பாருங்கள். ஸோ 1 போட்டிங்கன்னா ஒயில் 1 போடுங்க. எக்ஸு ஆக்சுவலாக நான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன், 2y இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஒய்க்கு பதிலாக 1 போடுங்க, என்ன வரும், y போட்டால் 1 போட்டால் 2ன்னு வரும். இஸ் ஐ எம் ரைட், 2 into y பதிலாக 1, தட் இஸ் 2. அதே போல் தான் 2 into -1, ஒய்க்கு பதிலாக -1 போட்டீங்கன்னா -2. ஸோ அதையும் போட்டுக்கோங்க. இது ஆக்சுவலாக -1, அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபஸ்ட் ஒன் கிராஃப். ஸோ இதே போல் செகண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, 2x minus y less than or equal to 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, less than or equal to -2. ஸோ இதுக்கு 2 பாயிண்ட் போதும். எஸ், இது உங்களுக்கு 0, எக்ஸ் வேலை 0 போட்டால் உங்களுக்கு என்ன பாருங்கள். ஸோ 0 போட்டு வரலன்னா 3 பாயிண்ட் தேவைப்படும், இல்லைனா 2 பாயிண்ட்டு. ஸோ 0 எக்ஸ் வந்து உங்களுக்கு 0 போட்டிங்கன்னா ஸோ -y is equal to -2, தட் இஸ் 2 + 2 கிடைக்குதா. தென் அதே போல் இப்போ இதான் பண்ண பண்ணுறீங்கன்னா ஒய்க்கு வேலை 0 போடுங்க. 2x greater than or equal to less than or equal to -2. ஸோ 2 வந்து பார்த்தீங்கன்னா -1 கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் -1. ஸோ இந்த மாதிரி டேபிள்ஸ் கண்டுபிடிச்ச பிறகு நம்ம கிராஃப் போடுவோம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம கிராஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ லெட் மீ மார்க் த பாயிண்ட்ஸ். இது உங்களுக்கு என்ன ரீஜனில் வந்திருக்குன்னா இது உங்களுக்கு இந்த பாயிண்ட் வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ இதில் மொத்தம் 3 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த இதில் வந்துங்கன்னா உங்களுக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ். அதில் ஒன்று நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது எக்ஸ் greater than 0, y greater than 0 ரீஜன் இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே அது என்னென்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட் தான். இது ஒரு சமல நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எப்படி வரும்ன்ட்டு. ஸோ இதில் இந்த மாதிரி இருந்தாலே நீங்கள் அது ஃபஸ்ட் குவாட்ரண்ட் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டாக வேறு இல்லை, இதுதான் இந்த சைடு ரெண்டுமே ப்ளஸ் இந்த இடத்துல தான் வரும். ஒய்யும் சரி தான், எக்ஸும் சரி தான், ரெண்டுமே ப்ளஸில் தான் வரும். ஸோ அப்படிப்பட்டது தான் இது. என்னன்னு கேட்டிங்கன்னா இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பாசிட்டிவ் ரீஜியன். அதுபோல் இதை நெகட்டிவ் ரீஜன் கிராஃபில், இதான் நெகட்டிவ் ரீஜன். இதை நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க கிராஃபில். ஸோ இப்போ எக்ஸ் greater than or equal to 0, y greater than இப்படி இருந்தாலே ரெண்டுமே பெருசு, எக்ஸ் வந்து 0 பெருசு, அப்போ கண்டிப்பாக அந்த ரீஜனில் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் தனியாக வந்து பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு தேவையில்லை, மற்ற 2 மட்டும் பாருங்கள். ஸோ போன சம்மிலே நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன், சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ அதுவும் அதே இதே ரூல் தான் அப்ளை ஆகும், ஆனால் நான் சொல்லலை. ஸோ இப்போ பாருங்கள், x minus 2y greater than 0. ஸோ 2x minus y less than 2. ஸோ வந்து கிராஃபாக போட்டிக்கோங்க. 0, 0, 2, 1, -2, 1. ஸோ 0, 0 இதுதான். ஸோ நோ ப்ராப்ளம். 2, 1, -2. 2, 1 மீன்ஸ் இதுதான், இது 2, எக்ஸில் 2, ஏன்னா அங்கே வந்து எக்ஸில் 2 வந்துருக்கு. ஸோ இந்த பாயிண்ட், அதே போல் இந்த பாயிண்ட், இவ்வளோதான். இது ஒரு லைன் போட்டுக்கோங்க. செட்டில் எட் பி ஷோ இட் இன் க்ரீன் கலர். ஸோ அங்கே லைனை உங்களுக்கு போட்டு காணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி வரும். நீங்கள் கரெக்டாக பாயிண்ட்ஸ் போட்டுக்கோங்க. பாயிண்ட்ஸ் போட்டு கரெக்டாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லாண்டிங் எதாவது வரும். ஸோ ஸ்லாண்டிங் எதாவது ரொம்ப பார்க்க மாட்டோம், ஷேடட் ரீஜன் தான் பார்ப்பாங்க. கொஞ்சம் ஸ்லாட் ஆகாமல் கரெக்டாக போடுங்க, பட் ஷேடிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது, அதனால நான் சொல்லிக்கிட்டேன். பேசிக்காக இந்த லைன் எப்படி போகணும்னா இந்த மாதிரி போகும்.
ஸோ இது தப்பு, சாரி. 1.5 இல்லை 2ல் வரும் அதானே. ஸோ அது 1.5 போட்டனால கிராஃப் ஸ்ட்ரைட்டாக இல்லை. ஸோ சாரி, இதுதான் கரெக்டு. ஸோ இந்த மாதிரி இதுதான் கிராஃப் போட்டுக்கோங்க, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதே போல் இன்னொரு லைன் இருக்குது, அது என்னது, அது உங்களுக்கு வந்து 2x - y. ஸோ 0,2வும் -1,0 0,2 0,2 எங்கே இருக்குது, 0,+2 0,+2 மீன்ஸ் இங்கே இருக்குது. அதே போல் -1,0 -1 இங்கே இருக்குது, -1,0. ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு. அப்போ இது எப்படி வரும்னா உங்களுக்கு, ஸோ இந்த நடந்த கலர் இந்த மாதிரி போகும். 0,-1 இஸ் ஐம் ரைட். இதுதான் இந்த மாதிரி போகும் இந்த கிராஃபு. பட் இப்போ நம்ம ரெட்டத்தை போட்டுரும். இந்த நீல கலர் லைன் தான் உங்களுக்கு என்னென்னா ரெண்டாவது உள்ளது, அதாவது நம்மளுக்கான 2x - y இந்த கிராஃப் பார்த்தீங்க, அதுதான் உங்களுக்கு அந்த இது வந்து பச்சை கலர் வந்து x - 2y இது. ஸோ இதை போட்டிருக்கேன். ஸோ நல்லா நோட் பண்ணுங்கள், இதில் எங்கெல்லாம் ஷேடட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணுங்காக காணிச்சேன். erase this. ஓகே, now you see carefully. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, x > 0 y > 0. ஸோ அப்போ இந்த ரீஜியன்ஸ் வரும், இந்த ரீஜியன்ஸ் தான் வரும். அதை தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் போடணும்னு சொல்லிட்டு. பட் இங்கே ஷேடிங்கில் என்ன பார்க்கணுன்னு பாருங்கள், சிம்பிளாக பாருங்கள். 0,0 போடணும். நீங்கள் 0,0 போட்டு பாருங்களேன். இது என்ன ஆகும், 0 - 2 × 0. ஸோ 0 > 0. அப்படியா, இங்கே x - 2y 0 > 0. ஸோ நோ ப்ராப்ளம். அது வந்து 0 > 0. 0 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அதனால் அப்படி > நோ சொல்ல முடியாது, > ஈக்குவல் டு சொல்ல முடியாது. ஸோ அந்த பாயிண்ட் வச்சு நம்மளால் பார்க்கவே முடியாது. இந்த பாயிண்ட் வச்சு பாருங்கள். இந்த பாயிண்ட் வச்சு பார்க்கும் பொழுது அப்போ அதுக்கு என்ன வர நான் சொல்கிறேன், அந்த இதுக்கு என்ன வரும், ஆக்சுவலாக வந்து அதுவும் ஈக்குவல் சொல்ல முடியாது, ஈக்குவல் தேர். ஸோ அதனால் அது வந்து கொஞ்சம் வேறு கிராஃப் டைப்பில் வரும். ஸோ பாருங்கள், அது கொஞ்சம் வேறு டைப்பில் வரும். நான் சொல்கிறேன் அது எப்படி போடணும்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து ஒரிஜினலில் தொட்டாது அந்த ரேஞ்சுக்கிட்ட வரும். பாருங்கள், அதுக்கப்புறம் இதை பார்த்துருவோம். இதை என்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜின் வரவே வரும். ஒரிஜின் வருமானு கேட்டிங்கன்னா பாருங்கள், 0 0 0 <- 2 உண்மையா, -2 0 குறவுன்னு சொல்கிறாங்க. உண்மையா, இந்த -2 0 பெருசு, தப்பு. அப்போ என்ன ஆகும், ஒரிஜின்கிட்ட வராது, நெகட்டிவ் ஒரிஜின்கிட்ட வராது. ஸோ அதனால் அது இங்கே போயிடும். நோ ஒரிஜினை டச் பண்ணாது. இதுதான் ஒரிஜின், உங்களுக்கு இது டச் பண்ணாது. ஸோ அதனால் அந்த செகண்ட் கிராஃபோட இது இங்கே போகும். ஃபஸ்ட் கிராஃப் என்ன ஆகும்னா இங்கே ஃபுல்லாக. ஏன் சொன்னாச்சுன்னா பாருங்கள், நான் சொல்கிறேன். ஷோ திஸ் கரெக்ட். ஓகே, இதான் உங்கள் ரெக்கார்ட் ரீஜன். இது ரெண்டும் தான். ஏன்னு சொன்னாச்சுன்னா நல்லா பாருங்கள், உங்களுக்கு வந்து இது போடுது 0 போடும்போது என்னாச்சு, 0 > 0 அப்படி இருந்துச்சு. பட் நம்மளுக்கு கான்செப்ட் என்னது, 0 = 0 அதுதானே. ஸோ அது என்ன ஆகும், இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸுன்னு ஆயிரும். ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் தானே. 0 > 0ன்னு சொல்ல முடியாது, 0 <- 0ன்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம என்ன சொல்லுவோம், 0 வந்து ஆக்சுவலாக இது நம்ம வரும்னு சொல்லுவோம், வரும் சொல்ல முடியாது. அதனால் நம்மளுக்கு இது என்ன ஆகும்னா ஒரிஜின் தாண்டி தான் வரும். ஸோ உங்களுக்கு 0 போட விருப்பம் 1 போட்டு பாருங்களா, 1 போட்டு பாருங்கள். ரெண்டுத்துக்குமே 1 1 - 2 × 1. ஸோ 1 - 2 × 1 1 - 2 > 0. ஸோ இது என்னது, -1 பார்த்தீங்களா. -1 > 0ன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா, தப்பு. -1 வந்து 0வோடு சின்ன நம்பர். ஸோ அதனால தான் ஃபால்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ 0 = 0ல் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சின்னு தோணலன்னுச்சுன்னா 1 or 2 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே -1 <= or greater than equal to 0ன்னு வருது, -1 வந்து <= 0. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரிஜின் டச் பண்ணாமல் ஆப்போசிட் சைட் டச் வருவோம். ஸோ அதுதான் இது இந்த டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அது இதுவும் தான் ஒரு ரெக்வர்ட் ரீஜன். தீஸ் ஆர் த ரெக்வர்ட் ரீஜன் சொல்லிட்டு இது சம்பந்திங்க முடிச்சிக்க வேண்டியது தான். தீஸ் ஆர் த ரெக்வர்ட் ரீஜன் சொல்லிட்டு 2 ரீஜன்ஸ் இருக்குது. ஒன்று நம்மளுக்கு 2வது ஈக்குவேஷன் விளையாட்டு இது கிடச்சி, ஏன்னா 0 0 போட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 0 <= அந்த மாதிரி கிடச்சி. ஸோ 0 <= அந்த மாதிரி கிடச்சி. ஸோ அது தப்பு. சம்திங் <= அதாவது உங்களுக்கு வந்து இது இப்போ போட்டு பாருங்களேன், 0 போட்டு பார்த்தீங்கன்னா -2 அடி குறவும் கிடைக்குது. 0 -2 அடி 0 குறவும் கிடைக்குது, தப்பு. -2 அடி 0 பெருசு. அதனால் அதுவும் நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு. இதுவும் அதே போல் இப்போ சொன்ன போல் ஆப்போசிட் சைடு. எப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து 1 போட்டு பார்த்தா தெரியும். 0 போட்டு பார்த்தா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 1 போட்டு பாருங்கள். 1 போட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு கிடைக்குது. அது வந்து அந்த ஒரிஜினல் தொடாது, அந்த மாதிரி தெரியுது. ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.